السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله ويستبشرون بالذين لم يلحقوا بهم من خلفهم ألا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. வாழும் காலம் முழுக்க சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே நிலைத்து வாழ்வதற்கும் அதன் பிரகாரம் அமல்களை செய்வதற்கும் அதே கொள்கையிலே உலகை பிரிவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிமார்களையும் சஹாபா பெருமக்களையும் நல்லவர்களையும் மதித்து வாழக்கூடிய உன்னதமான உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இன்றைய தினத்திலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சுஹதாக்களுடைய சிறப்பு. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களுடைய சிறப்பு என்பதாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சுஹதாக்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து, நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி, நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி இறுதி வரை அல்லாஹ் நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, முதல் சுஹதாக்களுடைய அந்தஸ்து அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, சுஹதாக்கள்னா யாருன்னா சுஹதாக்கள்? உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுஹதாக்கள் என்பது 5 நபர்கள். உலகத்தில் சுஹதாக்கள் என்பவர்கள் 5 நபர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். இதில் முதல் நபர் யாருன்னா குத்தி கொல்லப்படக்கூடிய மனிதர், வயிற்றில் குத்தி கொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். இரண்டாவதாக வயிற்று வியாதியால் பாதிக்கப்பட்டு அதே வியாதியால் இறக்கக்கூடிய மனிதர், அதாவது காலரா வியாதி போன்ற அந்த கொடுமையான வியாதிகளால் இறந்து போகக்கூடிய அந்த மனிதர். மூன்றாவதாக நெருப்பில் கரிந்து இறக்கக்கூடிய மனிதர். ஒரு கட்டிடத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, திடீர்னு தீ பிடிச்சிருச்சு, அந்த தீயில மாட்டி அவர் இறந்துட்டார், இவர் ஷஹீத். அதே போல யார் இடிபாடுக்கு மத்தியிலே ஒரு கட்டிடத்தில் உட்கார்ந்துருந்தார், அந்த கட்டிடம் முழுமையாக இடிந்து அவர் மேல் விழுந்து விட்டது, அல்லது ஒரு சுவர் மட்டும் அவர் மேலே விழுந்துச்சு, அந்த இடிபாடில் அவர் இறந்துட்டார்னா இவர் ஷஹீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நபர்களாக சொல்லி காண்பித்து விட்டு 5வது நபராக சொல்வார்கள். 5வது நபர்தான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே சென்று அல்லாஹ்விற்காக வேண்டி போர் புரிந்து அதிலே பிறரையும் கொன்று இவரும் கொல்லப்படக்கூடிய அந்த மனிதர். 5 பேருமே ஷஹீத் தான். ஆனால் ஷஹீதுக்கு மத்தியில் வித்தியாசம் வேணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பிரித்து காண்பிக்கின்றார்கள். 5 பேரும் ஷஹீதுன்னா கூட யார் ஷஹீத் ஆகிறாங்களோ ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா, ஷஹீதாகக்கூடிய இடத்துலையே அடக்கணும். எங்கே ஷஹீதானாலும் சரி அங்கேயே வச்சு அடைக்கணும், அந்த இடத்துலையே அடைக்கணும், தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரக்கூடாது. இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது, யார் ஷஹீத் ஆகிறாங்களோ அவங்கள குளிப்பாட்டக்கூடாது. மூன்றாவது, எந்த ஆடையை அணிந்திருந்தார்களோ அதே ஆடையை கஃனாக அணிவிக்கப்பட வேண்டும். இது ஷஹீதுக்கு சொல்லக்கூடிய அந்தஸ்து. ஆனால் முதல் சொன்ன 4 நபர்கள் கத்தியால் குத்தப்பட்டு உயிரோடு இருந்தார், பின்பு இறந்து விட்டார். இது எதிர்பாராத விதமாக நடந்தது. இவருக்கு தெரியாது, நம்மளை குத்த வருவான்றது தெரியாது. திடீர்னு எதிரி வந்தான், இவரை குத்திட்டான். அவர் உடனே இருந்தாலும் சரி அல்லது சில காலங்கள் கழித்து இருந்தாலும் சரி அவருக்கு இந்த அந்தஸ்து கிடையாது. ஷஹீது அதில் மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனால் அதே இடத்துல அடக்கணும், அதே ஆடையில் அவரை கஃன் செய்யணும், அவரை குளிப்பாட்டக்கூடாது என்பது இந்த நபருக்கு கிடையாது. இரண்டாவது நபர் காலரா போன்ற வயிற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அதிலே இறக்கக்கூடிய மனிதர். வயிற்று பிரச்சனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்க? வயிற்று பிரச்சனை எடுத்துக்கிட்டாலே வயிறு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பட்டதுதான். ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கின்றால் அந்த பெண்மணி கர்ப்பம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே, பிரசவ நேரத்திலே அந்த பெண்மணி அதிலேயே உயிர் நீத்து விட்டால் அந்த பெண்மணியும் ஷஹீத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு சார்ந்த பிரச்சனை என்பதாக ஒரே முடிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே காலரா வியாதி போன்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, பெண்கள் பேர்கால வேதனையின் மூலமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் ஷஹீத் என்ற அந்தஸ்து இருக்கின்றது. ஆனால் உண்மையான அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதான அந்த ஷஹீதுகளுடைய அந்த நிபந்தனை கிடையாது என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. மூன்றாவதாக நெருப்பு பிடித்து எரிஞ்சிருச்சு. இவருக்கு ஏற்கனவே ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸுமே எரிஞ்சு போச்சு. அவர் உடுத்த ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி அவருக்கு கஃன் பண்ணுறது? ரெண்டாவது, நெருப்பில் எரிஞ்ச அந்த மனிதரை நாம் எப்படி குளிப்பாட்டுறது? குளிப்பாட்டவே முடியாது. அது உடல் முழுக்க ஒன்று காயங்களாக இருக்கும் அல்லது எரிந்து கறிக்கட்டையாக இருக்கும். இது சாத்தியமே கிடையாது. நான்காவதாக இடிபாலிலே இறக்கக்கூடிய அந்த மனிதர், அவர் இடிபாலில் இறந்துட்டாரு. அந்த இடிபாலில் சிக்கன அந்த மனிதர், அவருடைய ஆடை எந்த நிலையில் இருக்குது தெரியாது, இருந்தாலும் இருக்கலாம். அந்த ஆடைகள் ஒன்றுமில்லாமல் போனாலும் போகலாம். அதை வச்சு எப்படி கஃன் பண்ண முடியும்? அவர் எப்படி குளிப்பாட்டுறது? அவருக்கும் உடல் முழுக்க காயம் இருக்குது. அதனால இந்த 4 நபர்களுமே ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றாலும் கூட அவர்களை குளிப்பாட்ட வேண்டும். அவர்களுக்கு அவருடைய சொந்த இடங்களிலே அடக்கலாம். அவர்களுக்கு உடுத்த ஆடையின் மூலமாக கஃன் அணிவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரியக்கூடிய அந்த மனிதர், அவங்க போர் புரிஞ்சுட்டாங்க. அவங்க போகும்போதே என்ன நினச்சி போகிறாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் அந்த போர்க்களத்திலே நான் கொல்லப்படுவேன் அல்லது எதிரியை நான் கொல்லுவேன். இந்த 2 நிபந்தனையோடு தான் போகிறாங்க. அவங்க போகும்போதே திரும்பி வரணும்னு நியத்தே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொல்வார்கள். எருமூக்கு போர்க்களம், அந்த போர்க்களத்தில் 3 சஹாபா பெருமக்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவருடைய கையிலே கொடி கொடுக்கப்படும், அடுத்து அவர் ஷஹீதாக்கப்படுவார். இரண்டாவதாக இன்னொரு நபருடைய கையிலே கொடி கொடுக்கப்படும், அவரும் ஷஹீதாக்கப்படுவார். அதற்கு பின்பு இன்னொரு நபர் அவருடைய கையிலே கொடி கொடுக்கப்படும், அவரும் ஷஹீதாக்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை 3 நபர்களை சொல்லிட்டு நான்காவதாக சொல்வார்கள், இன்னொரு நபருடைய கையிலே கொடி கொடுக்கப்படும், அவரின் மூலமாக அந்த போர் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் இறுதியில் பார்ப்போம். எனவே ஷஹீத் என்பவர்கள் 5 வகை என்றாலும் கூட அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் நீக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹ் தனி அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுக்கு இணையான ஒரு அமலை சொல்லித்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியக்கூடிய அதற்கு சரிசமமாக அதற்கு ஈக்குவலான ஒரு ஏதாவது அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி எனக்கே அந்த அமல் தெரியாது, அப்படிப்பட்ட அமல் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது, அந்த அமலே கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே சொல்லிவிடுவார்கள். சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காக வேண்டி நோன்பு நோக்கின்றார். அவருக்கு தெரியும் எப்போ நோன்பு திறக்கணுன்றது தெரியும். ஒருத்தர் அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். அவர் எப்போது வீட்டிற்கு திரும்புவார் என்பது அவருக்கு தெரியும். விதி வேற. அவர் போகும்போது இது அர்த்தமாக ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அது விதி. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு நடக்கக்கூடிய செய்தி. ஆனால் போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர் 2 குறிக்கோளோடு செல்கின்றார். ஒன்று, அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய உயர்ந்த சொர்க்கமாகிய அந்த அந்தஸ்தை பெற வேண்டும். இந்த 2 நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வின் பாதையிலே எந்த மனிதரும் போர்க்களத்திலே கலந்து கொள்வது கிடையாது. எனவே ஷஹீதீன்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஒரு ஷஹீத் அல்லாஹ்விடத்தில் கேட்பாராம், ஏதாவது உனக்கு வேணுமாப்பா
அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதர் சொல்வார், அந்த ஷஹீது சொல்வார், யா அல்லாஹ் உலகத்துக்கு என்ன திரும்ப அனுப்பு, உலகத்துக்கு என்னை திரும்ப அனுப்பு, நான் உன்னுடைய பாதையிலே போர் புரிய வேண்டும், அதிலேயும் ஷஹீதாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் திரும்பவும் கேட்பான், அடுத்து உனக்கு என்னப்பா வேணும்? யா அல்லாஹ் உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, நான் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும், நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். மூன்றாவது அல்லாஹ் கேட்பான், ஏதாவது கேளுங்கிறேன் அப்படின்னு ஷஹீதை பார்த்து அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே அந்த ஷஹீது சொல்வார், யா அல்லாஹ் உலகத்திற்கு என்னை திரும்ப நீ அனுப்ப வேண்டும், நான் ஹயாத்தோடு இருக்க வேண்டும், எதிரிகளிடத்திலே நான் போர் புரிய வேண்டும், எதிரிகளை நான் கொல்ல வேண்டும், எதிரிகளால் நான் கொல்லப்பட வேண்டும் என்பதாக அந்த ஷஹீது விரும்புவார். என்ன காரணம்னா அது மிகப்பெரிய அந்தஸ்து. ஷஹீதுங்களுக்கு என்னென்னவெல்லாம் அந்தஸ்து வழங்கப்படும் என்பதற்கு முன்பாக 4 நபர்களை நாம் பார்த்தோம். இந்த 4 நபர்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்து இருந்தாலும் கூட குறிப்பிட்ட இறந்த இடத்திலேயே அடக்கப்பட முடியாது. 2வது, குறிப்பிட்ட உடுத்த ஆடையை அவருக்கு கபராக அணிவிக்கப்படாது. 3வதாக அவரை குளிப்பாட்டப்படாது. இது ஷஹீதுக்கு உள்ள அந்தஸ்து, குறிப்பிட்ட தன்மைகள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். எதிரிகளால் பள்ளிவாசலில் குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, தொல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எதிரிகளால் குத்தப்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்ட அவர்கள் சில காலங்கள் உலகத்திலே வாழுகின்றார்கள், சில தினங்கள் உலகத்திலே வாழுகின்றார்கள். அப்படி வாழ்ந்ததற்கு பின்பாக அவர்கள் இறக்கின்றார்கள். அவங்க ஆரம்பத்தில் துவா கேட்பாங்களாம், யா அல்லாஹ் எனக்கு மூத்தத்தா, அந்த மூத்து எங்கே இருக்குன்னா உன்னுடைய தூதர் சரதாசமுடைய இந்த புண்ணியமான பூமியிலே எனக்கு இருக்க வேண்டும். இது முதல் துவா. 2வது துவா, யா அல்லாஹ் அதே பூமியில ஷஹீதுடைய அந்தஸ்தை தா. மதீனா புனிதமான நகரம், அங்கே சண்டையே நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. இந்த ஹலீஃபா அவர்கள் கேட்ட துவா எதிரும் புதிருமாக அமைந்திருக்கின்றது. ஷஹீதாகக்கூடிய இடமே கிடையாது. எப்படி ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்கும்? ஆனால் மதீனாவிலே இறக்க வேண்டும், அது சாத்தியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் மதீனா நகரிலே உயிர் விடுவதற்கு தயாராக இருக்கின்றார்களோ, இறப்பதற்கு ஆசைப்படுகின்றார்களோ, அந்த மதீனா நகரிலே இறப்பதற்கு அவர் சக்தி பெற்றிருந்தால், அதற்கான சாத்தியம் அவருக்கு கிடைத்தால், நான் அவருக்காக மறுமையிலே ஷஃபாஅத் செய்வேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, மதீனாவில் இறந்து அந்த ஷஃபாஅத் கிடைக்கும்னா வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம். அது ஷஃபாஅத் கிடைக்கும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா இதை விட என்ன பாக்கியம் நமக்கு வேண்டியிருக்கு? உலகத்தினுடைய இன்பங்கள் என்ன, அந்த மறுமையினுடைய இன்பம் என்பது ஆக உயர்ந்தது. எனவே அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமைக்காக சொல்லல, ஒரு சில வாரத்துக்கு முன்பாக மதீனாவினுடைய சிறப்பு என்பதாக பயான் பேசும்போது இந்த ஹதீஸை பார்த்த உடனேயே, கிதாபில் இந்த ஹதீஸை பார்த்த உடனேயே என்ன அறியாமல் புறப்புறன் கண்ணீர் இருந்துச்சு. யா அல்லாஹ் எனக்கு அந்த நசீபத்தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஹதீஸை எழுதிட்டு பயான் பண்ணுறக்கா பள்ளியாசலுக்குள்ளே போகிறேன். ஒரு பெரிய மனிதர், ஒரு ஷைഖ്, அவர் என்னை பார்க்குறாரு, எனக்காக துவா செய்கிறார் அவர். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எனக்காக துவா செய்யுங்க, மதீனாவில் போய் மூத்தாகணும் துவா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பயானில் போய் நின்றேன். பயானையும் இதே துவா தான் செஞ்சேன். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை எல்லாம் கபூலாக்குவானாக. எனவே மதீனா என்பது மிக பாக்கியம் பெற்ற பூமி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, பாவங்களை பொசுக்கக்கூடிய புண்ணியமான பூமி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ்வே அவர்களுக்கு போதுமானவன் என்பதாக குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடிய அந்த நேரத்திலே அவருடைய இனத்தை சார்ந்த, முஸ்லிம் இனத்தை சார்ந்த, மதீனாவை சார்ந்த ஒரு மனிதர் எதிரிகளால் சூழப்பட்டு வீட்டு சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அதே நிலையிலே குத்தப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிற்கு பக்கத்திலே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவிற்கு பக்கத்திலே அடக்கக்கூடிய நிர்பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஷஹீதா இருந்தால் வீட்டில் இருந்தாங்க, வீட்டிலேயே அடக்கப்பட்டிருக்கும். அந்த இது கிடையாது. சஹாபாக்களுக்கு தெரியாமையா விட்டாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள். சில தினங்கள் ஹயாத்தோடு இருந்து இறந்தார்கள். குத்தப்பட்ட வேதனையின் காரணத்தினால்தான்
2 சஹாபா பெருமக்களும் இறந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு யதார்த்தமான ஷஹீதுடைய அந்த தனித்துவம் கிடைக்கவில்லை என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 சஹாபா பெருமக்களோடு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 சஹாபா பெருமக்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது மலையிலே ஏறுகின்றார்கள். உஹது மலையினுடைய மேற்பரப்பிலே ஏறுகின்றார்கள். ஏறி நிற்கக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வகையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அந்த மலை நடுங்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மலையை பார்த்து சொன்னார்கள், உஹதே, ஏன் நடுங்குகின்றாய்? உன் மீது யார் நிற்கின்றோம் தெரியுமா? ஒரு நபி, ஒரு சித்தீக், 2 ஷஹீதுகள் நிற்கின்றோம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலத்திலேயே சுப செய்தியை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹயாத்தோடு வாழுகின்றார்கள். அதற்கு பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபா, 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 3 ஆட்சி காலம் பாக்கி இருக்குது. ஆட்சியே துவங்கல, கலீஃபாக்களுடைய ஆட்சியை இன்னும் ஆரம்பிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னாடியே சொன்னாங்க, 2 ஷஹீத் இருக்கின்றார்கள், ஒரு சித்தீக் இருக்கின்றார், ஒரு நபி இருக்கின்றேன், ஏன் நடுங்குகின்றாய் என்பதாக அந்த மலையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் அறிவித்த அந்த கல்வி ஞானங்களிலே பின்னால் நடக்கக்கூடிய செய்திகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முற்கூட்டியே அறிவித்து கொடுத்தார்கள் என்பதை பல வரலாற்றினுடைய நிகழ்வின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லித் தருவார்கள், சுஹதாக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து அதிலே இறக்கக்கூடிய அந்த ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா முதன்முறையாக சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். முதல் செய்தி, சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். 2வதாக அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், 2 துளிகள், 2 சொட்டுக்கள், அந்த 2 சொட்டுக்களும் 2 துளிகளும் பூமியிலே விழுவதற்கு முன்பாக, அந்த குறிப்பிட்ட இடத்தை கடப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து வருகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள். முதல் துளி அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்படக்கூடிய, ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த ஷஹீதுடைய இரத்த சொட்டு, இரத்த துளி அந்த பூமியிலே விழுவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வருகின்றான். 2வது, ஒரு மனிதர் நடுநிசி நேரத்திலே கருப்பாக இருக்கக்கூடிய, உலகமெல்லாம் இருண்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர் தன்னந்தனியாக அமர்ந்திருக்கின்றார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார், அழுது தன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடுகின்றார், தன்னுடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார். அவர் அழக்கூடிய அந்த கண்ணீருடைய சொட்டு, கண்ணீருடைய இந்த துளி பூமியிலே விழுவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஷஹீதினுடைய அந்தஸ்து என்பது முதலாக சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்குறுதியாக அளித்து விடுகின்றான். 2வதாக பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சொர்க்கத்தில் எங்கே தங்குவாங்க அந்த இடத்தை முற்கூட்டியே இங்கிருந்தே அவர்களை பார்த்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை வழங்குகின்றான். சொர்க்கத்தில் எங்கே போய் தங்கியிருப்போம், உலகத்திலே அவர்களுக்கு முற்கூட்டியே அல்லாஹ் அறிவித்து விடுகின்றான். 3வதாக சொர்க்கத்திலே சுதந்திர பறவைகளாக, பசுமை வாய்ந்த ஒரு பறவைகளாக சொர்க்கத்திலே சுற்றித் திருவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தாக சொல்லித் தருகின்றார்கள். 4வதாக வேதனை இல்லாமல் வாழ்வார்கள். எந்த வேதனையுமே அவங்களுக்கு கிடையாது. நம்மளாம் பாவம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்துக்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா தண்டனையை வழங்குவான். அந்த தண்டனையை அனுபவித்ததற்கு பின்பாக அல்லாஹ் தஆலா அதற்கு தோதுவான அந்தஸ்திலே அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். ஆனால் அந்த ஷஹீதீன்களுக்கு வேதனை என்பதே கிடையாது. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வேதனையை அல்லாஹ் தூரமாக்கி விடுகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதுபோல மறுமையினுடைய திடுக்கம் எல்லா மனிதர்களுக்குமே
மறுமையினுடைய திடுக்கம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபஸஉல் அக்பர், மிகப்பெரிய திடுக்கம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகின்றார். அந்த திடுக்கம் யாருக்கெல்லாம் ஏற்படும்? சாதாரணமாக நபிமார்களுக்கும் உண்டு, சஹாபா பெருமக்களுக்கும் உண்டு, உலகத்திலே சாதாரணமாக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற இறைநேசர்களுக்கும் உண்டு, உலமாக்களுக்கும் உண்டு, சாதாரணமான பொதுமக்களுக்கும் உண்டு. யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஆனால் ஷஹீதீன்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த திடுக்கத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பை தருகின்றான். அது அந்தஸ்தில் குறையும். திடுக்கம் என்பது சாதாரணமாக பார்க்குறோம். ஒரு வெடி திடீர்னு போட்டாங்கன்னா சின்ன பிள்ளை அவ்வளோ பதறுது, கதறி அழுகுது. பெரிய ஆள் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஹார்ட் பிரச்சனை உள்ளாது அந்த வெடி போட்ட உடனேயே ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே சாதாரணமான வாலிபர் அப்படி நடுங்கினா கூட கொஞ்ச நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்துடுறாரு. அந்த நடுக்கத்தினுடைய தாக்கம் இருப்பது கிடையாது. இதை போன்று அல்லாஹ் தஆலா நபிமார்கள், வலிமார்கள், சஹாபா பெருமக்கள், சாதாரணமான மனிதர்கள் அந்தஸ்திற்கு தோதுவாக அந்த நடுக்கத்தினுடைய பாதிப்பு இருக்குமே தவிர பாதிப்பு இல்லாத எந்த மனிதர்களும் கிடையாது, ஷஹீதீன்களை தவிர. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று 70 நபர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 70 நபர்களுக்கு அந்த ஷஹீதீன்கள் ஷஃபாஅத் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதே போல அவங்க இறக்கும் போது இரத்தத்தோடு தான் இறந்தார்கள், அதே இரத்தத்தோடு தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாளை எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்திலே, நாளை மறுமையிலே அந்த இரத்தத்தோடு தான் காட்சி அளிப்பார்கள். அதே நிலையில தான் மறுமையிலே நிற்பாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா எந்தெந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறாரோ அந்த ஆடையில் மறுமையில் நிற்போம். ஆனால் ஷஹீதீன்கள் அதே இரத்தம் படிந்த அந்த ஆடையோடு நிற்பார்கள். சாதாரணமாக அந்த விரலில் லேசாக அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லாக அந்த கையை பார்த்தீங்கன்னா ரத்த வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும், ரத்த கவிச்சியாகவே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நமக்கே சகிக்காது. அது ஆடையில் பட்டுருச்சுன்னா அந்த ஆடையை போட்டுகிட்டே உட்கார முடியாது. ஆனால் இந்த ஷஹீதீன்கள் மறுமையிலே இதே ஆடையை அணிந்திருப்பார்கள், அதே இரத்தத்தினுடைய அந்த நிறத்திலே இருப்பார்கள். ஆனால் அந்த நிறம் இருக்குமே தவிர இரத்தத்தினுடைய வாடை என்ன தெரியுமா? கஸ்தூரி மரத்தை போன்று இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதீன்களுக்கு சிறப்பான சலுகையை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் உயர்ந்த இடத்திலே சொர்க்கத்திலே இருப்பார்கள். சொர்க்கத்திலே சாதாரணமான படித்தரம் இருக்குது, உயர்ந்த படித்தரங்களும் இருக்கின்றது. ஷஹீதீன்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள். திருமறை வசனத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வான். யா ஐயுஹன் நஃப்சுல் முத்துமஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா, நீ திருப்தி அடைஞ்ச நிலையிலே, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே அவனோடு போய் சேர்ந்து கொள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இப்போ அல்லாஹ்வோடு சேரக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மனிதர்களாக ஷஹீதீன்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா அவங்க தான் முத்துமையின்னா, நிம்மதி பெற்ற ஆத்மா. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான், எந்த வேதனையும் கிடையாது, எந்த நடுக்கமும் கிடையாது. அல்லாஹ்வே சொல்றான், நீ அல்லாஹ்வோடு இணைந்து கொள், நீ நிம்மதி பெற்ற ஆத்மா, உன்னை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், நீ அல்லாஹ்வை பொருந்தி கொண்டாய் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். அதுபோல சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா விரும்பிய ஊருளியன்களை அல்லாஹ் அந்தந்த அமலுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு, தொழுகைக்கு, ஜக்காத்துக்கு, சதக்காவிற்கு, வேற ஹஜ்ஜிக்கு, ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் தஆலா அதற்கு தோதுவாக நாளை மறுமையிலே ஊருளியின் பெண்களை அல்லாஹ் தருவான். மனமுடிப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் தருவான். ஒரு தடவை ஒரு தெரு வழியாக போய்கிட்டே இருந்தேன். வீட்டில் எங்கள் தெருவில் ஒரு தெரு வழியாக போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒருத்தர் அவராக புலம்பிக்கிட்டு இருக்காரு, சத்தம் போட்டு பேசுகிறார். அவர் கொஞ்சம் காது கேட்காது, ஆனால் அவர் மெதுவாக பேசுகிறோன்னு சத்தம் போட்டு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திலேயே இந்த சனியனை கட்டி அறுவ முடியல, மறுமையில் இந்த அம்மா எனக்கு ஊருளினா வருமா, அங்கே வச்சு நான் என்ன பாடுபட போகிறனோ தெரியலையே அப்படின்னு அவர் புலம்பிட்டு இருக்கிறார். உலகத்திலே அல்லாஹ் யாரை பிரியப்பட வைக்கின்றானோ, யாரை பிரியப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா ஊருளின்களாக மறுமையிலே அல்லாஹ் தருவான். ஆனால் என்ன வித்தியாசம்,
இந்த உலகத்தை போல அந்த மறுமையினுடைய வாழ்க்கை கிடையாது. சண்டை சச்சரவு கிடையாது, அசுத்தங்கள் கிடையாது, நாத்தம் கிடையாது, பரிசுத்தமான வாழ்க்கை. எந்த அசுத்தமுமே இருக்காது. பெண்கள் சுத்தமாகவே இருப்பார்கள், ஆண்களும் சுத்தமாகவே இருப்பார்கள். கஸ்தூரி மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும். அந்த ஹூருல் எண்களை அல்லாஹ் மறுமையிலே வழங்குகின்றான். யார் உலகத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக பிரியமாக வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையிலே துணைவியராக அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வைக்கின்றான். அவங்கவுங்க விரும்பின கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். ஆனால் ஷஹீதீன்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? 72 ஹூருலின் பெண்களை மணமுடிப்பதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். ஹூருலின் பெண்கள் எப்படி இருப்பாங்க ஹதீஸில் வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட 70 திரைகள், அது 700 திரைகள் அப்படி திரைகள் இருக்குமா. அந்த திரைக்கு அப்பால் நின்று ஒரு மனிதர் பார்த்தால் அந்த ஹூருலின் பெண்களுடைய ஒவ்வொரு நரம்பையும் பார்க்கும் அளவுக்குள்ள தெளிவான அடையாளங்கள் இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அவ்வளவு பளிச்சென்று பார்ப்பதற்கு மிக கம்பீரமாக மிக அழகாக தோற்றமளிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள்தான் ஹூருலின் பெண்கள். அந்த பெண்களை 70 நபர்களை மணமுடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஷஹீதீன்கள் பெறுகின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஷஹீதீன்களுடைய இன்னொரு அந்தஸ்து இறந்த இடத்திலேயே அடக்கம். ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இறந்த இடத்திலேயே அவர்களை அடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்தியாக பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்வார்கள், நாளை மஹ்ஷரிலே மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அணிவிப்பான். ஒரு கிரீடம் ஒரு தலையிலே அணிவிக்கப்படும். அந்த கிரீடத்தில் யாக்கூத் என்று சொல்லக்கூடிய மரகதத்தாலான கற்கள் அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த ஒரு கல்லுடைய அந்தஸ்து என்ன அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு கல் என்பது இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களை விட உயர்ந்தது, சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஷஹீதீன்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியங்கள், இவ்வளவு பாக்கியங்கள் இருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பாக்கியத்தை அல்லாஹ் திருமறையிலே சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பாக்கியத்தை சொன்னார்கள். இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், நபிமார்களுக்குமே கிடைக்கல. குர்ஆன் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான், இன்னக மையித்தும் வ இன்னஹும் மையித்துன். நபியே, நீங்களும் இறந்த மையித்து தான். வ இன்னஹும் மையித்துன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் மையித்து தான். ஏன் அதை சொல்கிறான்? அப்போ உடனே சுனது குழுகையாச்சு தாண்டி போயிட்டான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய இறைவரை வசனம். இதுக்கு நேரடியான அர்த்தம் இதுதான். ஆனால் அந்தஸ்தில் வித்தியாசம். உலகத்தில் எல்லா மனிதர்களுமே இறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் மூத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் மையத் என்ற பெயரை பெறுகின்றார்கள். ஆனால் ஷஹீதீன்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் இறந்து விட்டார்கள், மௌத்தானவர்கள் என்பதாக நீங்கள் எண்ணக்கூட கூடாது, சொல்லக்கூடாது. இல்லை, மனசில் கூட எண்ணி பார்க்கக்கூடாது. அவங்க இறந்துட்டாங்க அப்படி எண்ணி கூட பார்க்கக்கூடாது, அந்த நினைப்பே வரக்கூடாது உங்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட அவர்களை நீங்கள் மையத் என்பதாக நினைத்து கூட பார்க்க வேண்டாம். பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்வுடைய தர்பாரிலே அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், ஃபரிஹீன பிமா ஆதாகுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் வழங்கிய அந்த ரஹமத்தால் நிஅமத்தால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யன்அகு பிஹிம் மின் கல்பிஹிம், அவர்களுக்கு இதற்கு பின்னால் என்னவெல்லாம் அல்லாஹ் வழங்குவானோ அதை நினைத்து சுப செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். உலகத்தில் சாதாரணமாக ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு துணி வச்சுக்கிறோமே, ஒரு துணி 1 மீட்டர் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குகிறோம். வாங்கும்போது குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வாங்குகிறோம். அந்த பொருளை வாங்குகிறோம். இந்த துணி எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? 1 வருஷம், 2 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷம் தாங்கும். அது உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அது தாங்குமா தாங்காதா, வாங்கிட்டு போன அடுத்த நொடி என்ன நடக்கும்?
எதையுமே சொல்ல முடியாது. கொண்டு போன அடுத்த உடனே தண்ணியில் முக்கி பார்த்தோம்னா பாட்டாக கிளியக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படியும் சில துணிகள் இருக்குது. சில துணி வருஷக்கணக்காக தாங்கக்கூடிய துணிகளும் இருக்குது. நான் தலப்பா வச்சுருக்கிறேன். அந்த தலப்பா கிட்டத்தட்ட நானே அல்லாஹ்வுடைய கிருபையால் 34 வருஷம் கட்டியிருக்கிறேன். எனக்கு முன்னாடி எங்கள் அத்தா கட்டினாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரை அந்த துணிகளை பத்திரமா இருக்குது. சின்ன சின்ன அந்த ஓட்டை மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. இன்றைக்கி வரை அந்த தலப்பா பத்திரமா இருக்குது. கலரும் மங்கல்ல அல்லாஹ்வுடைய கிருபையால். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உத்தரவாதம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, அது உலகத்தில் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய, அதற்கு உத்தரவாதம் இல்லாத உத்தரவாதம். உத்தரவாதம் கொடுத்தாலும் உத்தரவாதம் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஷஹீதீன்களுக்கு சொல்லக்கூடிய உத்தரவாதம் என்பது ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை பெற்றவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உத்தரவாதமாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை மௌத் என்பதாக சொல்லக்கூடாது, மையத் என்பதாக நினைக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய நியமத்துகளை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவர்கள் சுப செய்தியை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்வான், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. பயம் இருந்தால் தானே யார் வருவாங்களோ, என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஆனால் அந்த ஷஹீதீன்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான், இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்தார்கள். யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்தார்கள். உலகத்தில் வியாபாரத்தில் பொருள் வாங்குகிறோம், உத்தரவாதம் கொடுக்குறோம். ஆனால் அல்லாஹ்வோடு வியாபாரம் செய்தார்கள். எதற்கு பகரமாக? சொர்க்கத்திற்கு பகரமாக வியாபாரம் செய்தார்கள். என்ன பொருளை கொடுத்தாங்க? தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் இழந்தார்கள். தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள். இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் சுஹதாக்கள், ஷஹீதீன்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்வான், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே பிறரை வெட்டினார்கள், பிறர் மூலமாக வெட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்திலே, இன்ஜீல் வேதத்திலே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு உண்மையான வாக்குறுதிகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். 3 வேதத்தை சொல்லி அல்லாஹ் சொன்ன வாக்குறுதிகளை அல்லாஹ் உண்மையாக வழங்கி இருக்கின்றான் என்பதாக சொல்லி ஒமன் அவுஃபா பி அஹ்திஹி, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். நீ கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கொடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க ஷஹீத் ஆகிட்டாலே அந்த அந்தஸ்தை உடனடியாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, எந்த தாமதமும் கிடையாது என்பதாக நபிகள் அல்லாஹ் தஆலா திருமறையை சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்வான், ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅதும் பிஹி. அவர்கள் எந்த வியாபாரத்தை அல்லாஹ்விடத்திலே செய்தார்களோ அதற்கு பகரமான ஒப்பந்தத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லி காண்பித்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள்லேயே மிக சிறந்தது யா ரசூலல்லாஹ் எதுன்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்லுவாங்க, ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வது என்பதாக சொல்லிவிடுவார்கள். சஹாபா பெருமக்கள் மீண்டும் கேட்பார்கள், கீல சும்ம மாதா யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னாடி எந்த அமல் அப்படின்னு கேட்பாங்க. அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்வது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டாவதாக சொல்வார்கள். சஹாபா பெருமக்கள் மூன்றாவதாக கேட்பார்கள், கீல சும்ம மாதா யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னாடி எந்த அமல் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள், ஹஜ்ஜும் மப்ரூரும், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வயசு ஒவ்வொரு ஆளுக்குமே 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 70 வயசு, 80 வயசு நம்ம உட்கார்ந்துருக்கோம் சபையில். நமக்கு யாருக்காவது நான் 50 வயசு நான் தொழுதுருக்கிறேன், சொர்க்கம் எனக்கு கேரண்டி, உத்தரவாதம் யாராவது சொல்ல முடியுமான்னா யாருமே சொல்ல முடியாது. ஆனால் சஹாபா பெருமக்களில் ஒரே ஒரு சஹாபி
ஒரு வேளை தொழுகையுமே தொழுகலை, ஒரு நேர தொழுகையும் தொழல. ஆனால் சஹாபி, அந்த சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். சஹாபியா இருந்து தொழுகலையா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறோம். நேராக வந்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக அப்துஹு வ ரசூலுஹு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்பதாக ஈமான் கொண்டேன் என்பதாக ஈமான் கொண்டாங்க. அப்படி போனாங்க, இறந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபிக்கு ஈமான் கொண்டதின் பலனாக, சஹாபி என்ற பெயரை பெற்றதின் பலனாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நேரடியாக கொடுத்து விட்டான். ஒரு நேர தொழுகையை தொழுகல, ஒரு சதக்கா செய்யல, எந்த நற்காரியத்தையும் செய்யல, ஈமான் மட்டும்தான் கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். நம்ம நிறைய தொழுதுருக்கிறோம், நிறைய இபாதத்தை செஞ்சுருக்கிறோம், நிறைய நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பாவங்களை விட்டு குறைப்பதற்கான வழிகளை தேடுகின்றோம். ஆனால் நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு நேர தொழுகை தொழாத, ஒரு தான தர்மங்களை செய்யாத, ஈமான் மட்டுமே கொண்ட அந்த சஹாபிக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுல் அமலி அஃலல், அமல்களிலே சிறந்த அமல் எது என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கும் நேரத்திலே சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமான் கொள்வது. சஹாபி ஈமான் கொண்டாங்க, ஈமான் கொண்ட உடனே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து விட்டான், பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடிய ஷஹீத், இவங்க வெட்டப்பட்டாலும் சரி, வெட்டப்படாமல் ஆரோக்கியமாக உலகத்துக்கு வந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா போர்க்களத்திலே கலந்ததின் பலனாக அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வழங்கி வருகின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்வான், ஃபல்லல் அல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காஇதீன அஜ்ரன் அலீமா தரஜாத்தும் மின்ஹு மக்ஃபிரத்தம் வ ரஹ்மா. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக சென்றிருக்கின்றார்களோ அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? ஊரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதரை விட மிகச் சிறந்த பாக்கியத்தை இவர் பெறுகின்றார் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து விடுகின்றான். ஆக உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பத்ர் சஹாபாக்கள்ல யாரெல்லாம் பத்ர் போரில் கலந்துக்கிட்டாங்களோ அந்த சஹாபா பெருமக்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது, அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கின்றான். பதில் கலந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படி நிபந்தனை கிடையாது. சஹாபா பெருமக்கள் தவறை செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அதனால தைரியமா அல்லாஹ் சொல்றான், என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிறீங்கன்ட்டான். சஹாபாக்கள் செய்ய மாட்டாங்கன்னு தைரியம் ஒரு பக்கம், ரெண்டாவது அப்படியே செஞ்சாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது ஷஹீதுகளுக்கு கிடைக்கக்கூடிய, ஜிஹாதிலே கலந்து கொண்ட மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பாக்கியம் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, எருமூக்கு போர்க்களம், இந்த போர்க்களத்துடைய வரலாறு முழுமையாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். மிக அற்புதமான வரலாறு. அந்த எருமூக்கு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஹாபா பெருமக்களை சொல்கின்றார்கள். ஆரம்பத்தில் சொன்ன அந்த வரலாறு, ஆரம்பத்தில் தொட்டு வச்சுட்டு அப்படி போயிட்டேன், அந்த வரலாறை இப்போது சொல்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், தோழர்களே, நாளைய தினத்திலே ஒரு போர் நடைபெறும். அந்த போர்க்களத்திலே நான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர், அவங்களுடைய கையில் நான் கொடியை கொடுப்பேன், அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள். இரண்டாவதாக அந்த கொடியை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனார், அவங்களுடைய கையிலே அந்த கொடி செல்லும், அவர்கள் தளபதியாக பொறுப்பேற்பார்கள், அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய கையில் அந்த கொடி கொடுக்கப்படும், அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள். அதற்கு பின்பு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கையிலே அந்த கொடி கொடுக்கப்படும், அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தியாக சொல்லுகின்றார்கள்.
நாளைக்கு போர்க்களம், நீங்கள் போனால் செத்து போயிடுவீங்க, ஷஹீதாகிடுவீங்க அப்படின்னு சரதாசன் சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம காலமாக இருந்தால் யாரை சூழல்லா இப்படியா சொல்லி அனுப்புறது? போர்க்களத்துக்கு சிறப்பாக போயிட்டு சிறப்பாக வாங்கன்னு சொல்லுவீங்களா? போய் ஷஹீதாகிடுவீங்கன்னு உத்தரவாதம் கொடுக்குறீங்களே. அவன் நம்ம கேட்டிருப்போம். சஹாபா பெருமக்கள் சலைக்கவில்லை. நாளைக்கு உயிர் போவது கட்டாயம் என்பதை உறுதியாக தெரிஞ்ச அந்த சஹாபா பெருமக்கள் போருக்கு போயிட்டாங்க. 2 சஹாபா பெருமக்கள் கிளம்பிட்டாங்க. இன்னொரு சஹாபி ஊரை தங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு ஜும்மாவுடைய தினம். அன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம், வெள்ளிக்கிழமை காலையில் போருக்கு கிளம்புறாங்க. எப்படி இந்த போர்க்களத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். போர்க்களத்துக்கு போய் அந்த ஒத்திகையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி தான் போரை ஆரம்பிப்பாங்க. எப்படி அதிகபட்சமாக வச்சாலும் கூட ஃபஜ்ர்லேருந்து ஜும்மா வரை டைம் இருக்குது. ஜும்மாவுக்கு மேலே தான் போர் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தா அந்த போர் கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் அந்த சஹாபி ஷஹீதாக்கப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி 2வது சஹாபியினுடைய கையில் கொடி கொடுக்கப்படும். அதுக்கு பின்னாடி அவங்களும் கொஞ்ச நேரம் போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களும் ஷஹீதாக்கப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் 3வது சஹாபியினுடைய கையில் கொடி கொடுக்கப்படும். அப்படின்னு நம்பிக்கையில், தைரியத்தில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி. அதே நேரத்தில் நம்ம ஷஹீதாக்கப்படுறது உறுதி தான். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த ஃபஜ்ரையும் ஜும்மாவுடைய தினத்தினுடைய ஃபஜ்ரையும் ஜும்மாவையும் தொழுதுட்டு போனோம்னா அந்த பாக்கியமும் கிடைக்கதானே செய்யும் அப்படின்னு நப்பாசையில், அளவுக்கு அதிகமான பேராசையில் ஊர்லேயே தங்கிட்டாங்க. ஜும்மா தொழுகைக்காக கலந்துக்கிறலான்னு சொல்லி கலந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. கண்ணில் படாமையே ஒளிஞ்சு நிற்கிறாங்க. தொழுகைக்கு பிந்தி வர்றாங்க. ஓரமாக தொழுகிறாங்க. தொழுது முடிச்சோன்னே கிளம்பி போயிட்டாங்க. ஃபஜ்ரில் ஜும்மாவுக்கு வர்றாங்க. ஓரமாக உட்காந்துருக்கிறாங்க, தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை குத்த முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் முன்னாடி பார்ப்பதை போன்று பின்னாடியும் பார்க்கின்றேன். பின்னாடியே நேரடியாக பார்க்குறாங்கன்னா முன்னாடி பார்வை இந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சஹாபா பெருமக்கிட்ட கேட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா போர்க்களத்துக்கு போகலையா? அவரை தளபதியாக நியமிச்சிருக்கிற அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நேரடியாக கேட்கல, சஹாபா பெருமக்கிட்ட கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, ஏங்க உங்கள் பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக ஒளிஞ்சு தொழுதுட்டு இருக்கிறீங்கன்னு. அந்த சஹாபி நேரடியாக வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு அந்த துவாவையும் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு வேகமாக வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், போர்க்களத்துக்கு போகிறது உறுதி தான். நீங்கள் தளபதினு வேறு சொல்லி அனுப்பிட்டீங்க. கண்டிப்பாக போர்க்களத்துக்கு போவேன், உங்களுடைய துவாவின் பிரகாரம் ஷஹீதாக்கப்படுவேன். ஆனால் கடைசி தொழுகையா உங்கள் பின்னாடி ஜும்மாவை தொழுதுட்டு போயிடலாமேன்ட்டு ரொம்ப ஆசையோடு தொழுதையா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், தோழரே, போர்க்களத்திற்கு பிந்தி சென்றாய். சொர்க்கத்திற்கு செல்லும் போதும் எல்லாரும் வேகமாக அந்த ஷஹீதுங்கெல்லாம் போயிடுவாங்க, நீ கொஞ்சம் பிந்தி தான்ப்பா போவேன். அந்த 2 நபர்களுக்குமே 4 கால் இருக்கும். அந்த கொண்டு போகக்கூடிய இந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்கும். இலகுவாக கொண்டு சென்று வருவார்கள். நீ போகக்கூடிய அந்த கால் ஒரு கால் நொண்டியாக தான் இருக்கும். என்ன காரணம்? நீ தாமதித்து விட்டாய். நான் சொன்ன சொல்லை உடனடியாக ஏற்கவில்லை. நீ ஷஹீதுதான் இருந்த போதிலும் நான் சொன்ன வார்த்தையை உடனடியாக பின்பற்றி இருக்க வேண்டுமே தவிர அந்த ஜும்மா பெரிதல்ல, என் சொல்லை கேட்பதுதான் பெரிது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லி, ஷஹீதாக இருந்தாலும் கூட என்னுடைய சொல்லை மதிக்காததின் காரணத்தினால் சொர்க்கத்திலையும் கொஞ்சம் பிந்தி தான் போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த கட்டுடைய ஒரு கால் உடஞ்சிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். இந்த எருமூக்கு போர்க்களம் இதுதான். போர்க்களம் முழுமையாக முடியவில்லை. எருமூக்கு போர்க்களத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு, ஆனால் முழுமையான வெற்றி கிடையாது. சஹாபா பெருமக்கள் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்ததற்கு பின்பாக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி கொஞ்சம் பரவலாக இருக்குது. எருமூக்கு போர்க்களத்துக்கு போனோம், ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை கிடைக்கவில்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, அந்த எருமூக்கு போர்க்களத்திற்கு இன்னொரு தடவை சஹாபா பெருமக்களை அனுப்ப வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த போர்க்களத்திற்கு தளபதியாக யார் அனுப்புனாங்கன்னா உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு பேரப்பிள்ளை, வளர்ப்பு மகனாருடைய மகன்.
பேர குழந்தை, வளர்ப்பு பேரன், அவங்கள அனுப்புனாங்க. அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. மூத்த சஹாபா பெருமக்கள்லாம் இருக்கும்போது அவங்கள தளபதியாக அனுப்பியிருக்கலாமே, இந்த சின்ன பிள்ளையை பிடிச்சி போருக்கு தளபதியாக அனுப்பி அது ஏற்கனவே இந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த போர்க்கலாம், அதில் போய் சின்ன பிள்ளையை அனுப்பியிருக்கிறாங்களே அப்படின்னு சஹாபா பெருமக்களத்தில் சின்ன ஒரு சலசலப்பு பேசுனாங்களே தவிர சலதாசன் கேட்குற அளவுக்கு யாருக்கும் தைரியம் வரல, தைரியமும் கிடையாது சஹாபா பெருமக்களுக்கு. அரசியல் புறத்தெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க யாரை எப்போ அனுப்பணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக தெரிந்தவர்கள். யாரை அனுப்புனா காரியம் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க? பச்சை பிள்ளையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? பச்சை பிள்ளையை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய பேர பிள்ளை, வளர்ப்பு மகனுடைய மகன். ஏன் அவங்கள அனுப்புன தெரியுமா? அவங்க அத்தா ஏற்கனவே அதே பூமியில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவங்க அத்தா அதே போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இப்போ மகன் அந்த இடத்துல போய் நிற்கும்போது அத்தாவை ஷஹீதாக்கிற இடம் தானே அந்த இடம். அப்படின்னு அப்படி ஆவேசமாக, மிக வீராவேசமாக அந்த போர்க்களத்திலே போரிடுவார்கள், வெற்றியை பெறுவதற்கான முயற்சியை செய்வார்கள். அப்படின்னு நினச்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அந்த போர்க்களத்திற்கு அனுப்புகின்றார்கள். சஹாபா பெருமக்களுக்கு அதுவரை தெரியல என்ன காரணமோ, எதுக்காக அனுப்புனாங்களோ, பச்சை புள்ளையை அனுப்புனாங்களே அப்படின்னு சலசலப்பான பேச்சு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான தெளிவை சொன்னதற்கு பின்பாக சஹாபா பெருமக்கள் அமைதியாகி விடுகின்றார்கள். பெரிய சஹாபியை விட, மூத்த சஹாபியை விட அவர்கள் தான் பொருத்தமானவர்கள். சஹாபா பெருமக்கள் அமைதியாயிட்டாங்க. ஆனால் போன பாதையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? போர்க்களத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தகவல் கிடைக்கின்றது, வருத்தமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி வரும். செய்தியை கேள்விப்பட்ட உடனே உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாதா, ஈருலகத் தலைவர், நபி, எப்படி போர்க்களத்துக்கு போக முடியும்? அங்கே போகிறதா இங்கே போகிறதா? அந்த தளபதி உடனடியாக முடிவை மாற்றுகின்றார்கள். தோழர்களே, போர் தேவையில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை நாம் சந்தித்து விட்டோம், எனவே ஊருக்கு திரும்புவோம். போர் பெரிது கிடையாது, வெற்றி பெரிது கிடையாது என்பதாக அந்த போர் படைகளை திருப்பி அப்படியே மதீனாவிற்கு அழைத்து விடுகின்றார், மக்காவிற்கு அழைத்து வந்து விடுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் அப்படி வந்துடுறாங்க. போர் நடக்கலை. எர்மூக் போர் ஏற்கனவே முதல் தடவை போய் சரியான வெற்றி வாய்ப்பு கிடைக்காதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக அனுப்பினார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றதற்கு பின்பாக இந்த போர்க்களத்தினுடைய கவனத்தை வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை ஒரு போர்க்களத்துக்கு அனுப்புனாங்கன்னா ஏதோ அதில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கும், நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அதே எர்மூக் போர்க்களத்திற்கு அனுப்புகின்றார்கள். தோழர்களே, எர்மூக் போர்க்களத்திற்கு போர் செய்வதற்காக செல்ல வேண்டும், நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு ஒரு படையை திரட்டி அந்த போர்க்களத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த போர்க்களத்துக்கு அனுப்புனா அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு கடுமையான தோல்வி. அந்த போர்க்களத்தில் தான் 70 ஹாஃபீஸ்கள் கொல்லப்படுகின்றார்கள். 70 ஹாஃபீஸ்கள், குர்ஆனை மரணம் செய்த 70 ஹாஃபீஸ்கள் கொல்லப்படக்கூடிய, ஷஹீதாக்கப்படக்கூடிய ஒரு போர்க்களமாக அந்த போர்க்களம் மாறிவிடுகின்றது. அந்த போர்லாம் முடிஞ்சு சஹாபாக்கள் வந்துட்டாங்க. இந்த போர்க்களம் தான் குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்கு அடிப்படையான ஒரு போர்க்களமாக அமைந்தது என்பதை வரலாற்றிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 70 ஹாஃபீஸ்கள் கொல்லப்பட்டதற்கு பின்பாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவர்கள் போகிறாங்க, கலீஃபா அவர்களே, 70 ஹாஃபீஸ்கள் கொல்லப்பட்டாங்க. இருக்கக்கூடிய ஹாஃபீஸ்களும் அவர்கள் இறந்து விட்டால், அது கொல்லப்பட்டு விட்டால் குர்ஆனே இல்லாமல் போயிடும், குர்ஆனை தொகுக்கிறதுக்கு தான் வழி ஏற்பாடு செய்யலாமே
அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செயலை நான் எப்படி செய்ய முடியும், எனக்கு என்ன அதிகாரம் வந்தது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தட்டி கழிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, அதை நான் செய்ய முடியாது என்பதாக மறுத்து விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு திரும்ப திரும்ப சொல்லுகின்றார்கள். அன்னைக்கு விட்டுட்டாங்க, 2 நாள் கழித்து திரும்ப போகிறாங்க, திரும்ப 2 நாள் கழித்து போகிறாங்க. எந்த அளவுக்குன்னா அபூபக்கர் எனக்கு வெறுத்துட்டாங்க. இவர் விட்டு தொலை மாட்டார் போல தெரியுத, திரும்ப திரும்ப அதை பாடாப்படுத்துகிறாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அதுக்கு பின்னாடி தான் சரி ஏற்பாடு பண்ணலாம், ஏதாவது ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணுங்க, அந்த குழுவை போட்டோம்னா இந்த குர்ஆன் ஷரீஃபை ஒன்று திரட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதாக குர்ஆன் ஷரீஃபை ஒன்று திரட்டுவதற்கான அடிப்படையான போராக அமைந்தது எர்மூக் போர்க்களம் என்பதை இன்றைய கவனத்திலே வைக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அதற்கு பின்புதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியமாக ஷஹீதீன்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகின்றான். அந்த எர்மூக்கு போர்க்களம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக 3 தடவை சென்றும் ஒவ்வொரு பாதிப்பையும் சந்தித்து, முதல் தடவை சரியான வெற்றி கிடையாது, 2வது தடவை செல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பை சந்திக்கின்றார்கள். 3வதாக 70 ஹாஃபிஸ்கள் ஷஹீதாக்கப்படக்கூடிய நிர்பந்தத்திலே தள்ளப்படுகின்றார்கள். குர்ஆன் ஒன்று திரட்டுவதற்கு அந்த போர்க்களம்தான் அடிப்படையான காரணமாக அமைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே கைபர் போர்க்களம் நடக்கப் போகின்றது. அந்த போர்க்களத்துக்கு சொன்னாங்க, நாளைக்கு ஒருவருடைய கையிலே நான் கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் பொருந்தி கொண்டார்கள், அவரும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார், அவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்தி கொண்டார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இரவு நேரத்தில் சொல்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நைட்டில் யாருக்குமே தூக்கம் வரல. யாராக இருக்கும், நானாக இருக்குமோன்னு ஊராலுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர, அல்லாஹ் பிரியப்பட்டுட்டான், அல்லாஹ்வுடைய தூதரும் பிரியப்பட்டாங்க, இவங்களும் அவங்க 2 பேரையும் பிரியப்பட்டாங்க, அவங்க மூலமாக வெற்றியும் கிடைக்கும். அவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய சிறப்பு பெற்றவர்கள். சஹாபா பெருமக்கள் இரவு முழுக்க சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த தொழுதமே இதனாலயா, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதியதாலா, இந்த தான தர்மத்தை செய்ததாலா அப்படின்னு கற்பனையிலே மூழ்கிட்டு இருக்கிறாங்க. இரவு முழுக்க யாருமே தூங்கலை, பலவிதமான சிந்தனைகள். அதிகாலை நேரத்திலே வெகு விரைவிலேயே பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரை முடித்த உடனே இப்படி தேடி பார்த்தாங்க. சஹாபா பெருமக்கள் இப்படி எட்டி பார்க்குறாங்க. யார் சொல்ல நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னையும் கூப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்த்துட்டு அடுத்து பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஆளையாக பார்க்குறாங்க. சஹாபா பெருமக்கள் நம்ம கிடையாதா அப்படின்னா, நம்ம லிஸ்ட்லேயே கிடையாதா அப்படின்னு இப்படி பார்த்து முடிக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன அலியும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஐன அலி இப்னு அபி தாலிப், அவங்கள எங்கேன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு எங்கேன்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அலி ரலியல்லாஹு கண் வலி, அவர்களுக்கு கண்ணில் வலி ஏற்பட்டிருக்கின்றது, சில தினங்களாக எந்திரிக்க முடியாமல் படுத்த படுக்கையாக படுத்திருக்கின்றார்கள், அலி அவர்களுக்கு கண் வலி என்பதாக சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள், அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அழைத்து வரப்படுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கொடியை கொடுக்கின்றார்கள். என்ன அலியே, என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், கண் வலி என்னால் தாங்க முடியல, வலியினுடைய வேதனை எனக்கு கண்ணெல்லாம் அப்படி அஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை துப்பினார்கள். ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை துப்பினார்கள். துப்பிட்டு அப்படி தடவி விட்டாங்க. கண்வலி இருந்ததற்கான அடையாளமே இல்லை. இதுவரை கண்வலி இருந்துச்சு, இப்போ அடையாளமே இல்லாத அளவுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டது. ஹைபர் போர்க்களத்திற்கு சென்றார்கள். அந்த போர்க்களத்திலே வெற்றியோடு வந்தார்கள். ஹைபர் போர்க்களத்திலே ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்கின்றது. அந்த கோட்டையினுடைய கதவை தூக்குவதற்கு பல நபர்கள் தேவைப்படுவார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரே கையில் தண்ணி டம்ளரை தூக்குற மாதிரி ஈஸியாக தூக்கி முடிச்சுட்டான். அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய வீரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரும் எடை போட்டு பார்க்கல,
எவ்வளோ பெரிய பலத்தில் இருக்கிறாங்க. பலத்தை பார்க்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகப்பார்வையினால் பார்த்தார்கள். இவருடைய கையிலே கொடுத்தால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்பதை தீர்மானித்தார்கள். அந்த போர்க்களத்திலே வெற்றியோடு திரும்பி வந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே ஷஹீதீன்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். உலகத்திலே ஷஹீதீன்கள் 5 வகை இருக்கின்றார்கள். குத்தப்பட்டு கொல்லப்படக்கூடியவர்கள், வயிற்றில் பாதிக்கப்படக்கூடிய வியாதியினால், காலரா போன்ற வியாதியினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், நெருப்பில் கருக்கப்பட்டு இறப்பவர்கள், இடிபாடிலே மாட்டி இறந்தவர்கள். இந்த 4 நபர்களுக்கும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆனால் இந்த ஷஹீதுங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 3 சிறப்புகளை அல்லாஹ் வழங்குவது கிடையாது. அந்த ஷஹீதுக்கு என்னென்னா, அவங்க இறந்த இடத்திலேயே அடக்க வேண்டும், உடுத்த ஆடையை கஃனாக அணிய வேண்டும், குளிப்பாட்டக்கூடாது. ஆனால் மற்ற 4 நபர்களுக்கு அந்த நிபந்தனைகள் கிடையாது. எங்கே வேணாலும் நடக்கலாம், எந்த ஆடையும் வைக்கலாம், குளிப்பாட்டலாம் என்பதை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். எனவே ஷஹீதீன்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த ஷஹீதீன்கள் எந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்களோ அந்த சுஹதாக்களுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வானாக, நம்முடைய துன்பங்களை அல்லாஹ் போக்குவானாக. உலகை பிரிவதற்கு முன்பாகவே அந்த சுஹதாக்களுடைய பரக்கத்தினால் கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்தினராக அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ரவுலாவில் நின்று சலாம் சொல்லி ஜியாரத் செய்து அந்த சலாமிற்கு பதிலையும் நேரடியாக பெற்று அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துஆக்களோடு இந்த வாய்ப்பளித்த நிர்வாக பெருந்தகைகளுக்கு நன்றி கூறி ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா என்பதாக கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.